வணக்கம். லேர்னிங் இங்கிலீஷ் அப்படிங்கிற நம்மளோட ஜேர்னியில் ஆல்ரெடி 8 போஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை 9th போஸ்ட். இதுக்கு முன்னாடி போஸ்ட்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னா, ஒரு இங்கிலீஷ் அட்மாஸ்பியரில் இல்லாமையே அந்த லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு மினிமம் ரெக்வயர்டு அளவுக்கு கிராமரை தெரிஞ்சுக்கணும், பேசிக் கிராமரை தெரிஞ்சுக்கணும். அந்த ஆங்கிளில் ஒரு கொஞ்சம் கிராமர்ஸ் அதுக்கான இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இதுக்கு ப்ரீவியஸ் போஸ்ட்டில் 8வது போஸ்ட்டில் இன்டெஃபினட் ஃபார்ம் சென்டென்சஸ்க்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் 10 டென்ஸ் இருக்குது, 12 டென்ஸ் இருக்குது, 20 டென்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை, இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தா டென்ஸ் வந்து 3 டென்ஸ் தான். ப்ரெசன்ட், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். 10 டென்ஸ் 12 டென்ஸில் அதெல்லாம் வந்து தப்பான டீச்சிங். ஸோ அதுக்கு நம்ம போக வேண்டாம். 3 டென்ஸ், 4 ஃபார்ம், 2 வாய்ஸ். இதில் இன்டெஃபினைட் ஃபார்மை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிட்டோம். இன்னும் 3 ஃபார்ம் இருக்குது. இது 4 ஃபார்ம், 3 டென்ஸ், 2 வாய்ஸ் சென்டென்சஸ் நம்ம தெளிவாக புரிஞ்சிட்டோம்னா இது சென்டென்சஸ் நான் உங்களுக்கு கற்றுத்தரவே வேண்டியது கிடையாது. அதாவது எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 100 சென்டென்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் எவ்ரிடே லைஃப்பில் நீங்கள் எல்லா இங்கிலீஷ் சரளமாக இங்கிலீஷ் பேச முடியும், இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் வந்து அப்படி சொல்லவே மாட்டேன். அதாவது நான் வந்து நீங்களே ஒரு ஆயிரக்கணக்கான சென்டென்சஸ் உருவாக்க முடியும். அதுதான் என்னோட இலக்கு. என்னென்னா, சென்டென்ஸ் நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது, சென்டென்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட நீங்கள் வந்து சென்டென்சஸ் உருவாக்கணும், அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறது தான் என்னோட இலக்கு. இப்போ இந்த 9வது போஸ்ட்டில் அடிஷ்னலாக இன்னொரு ஒர்க் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் வெக்காபுலரி, அதாவது வேர்ட் பவர், நிறைய வேர்ட்ஸ்க்கு நமக்கு மீனிங் தெரியல அப்படின்னா இன்க் இல்லாத பேனா மாதிரி தான். பேனா இருக்குது, பட் அதில் இன்க் இல்லைன்னா அதை வச்சு எழுத முடியாது. அதே மாதிரி தான் வேர்ட்ஸ், நமக்கு நிறைய வேர்ட்ஸ் மீனிங் தெரியலனா லாங்குவேஜ் நம்ம புரிஞ்சு வச்சுருந்தாலும் we cannot use it. ஸோ இந்த செஷன்லேருந்து இந்த ஒக்காபுலரி ஸ்ட்ரென்த், வேர்ட் பவர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சின்ன ஹெல்ப் பண்ணுறேன் நான். இப்போ என்னென்னா, இப்போ இந்த 4 ஃபார்ம், இந்த சென்டென்சஸ் எல்லாம் இன்னொரு 10 செஷனில் நம்ம முடிச்சிடுவோம். அதுக்கு பின்னாடி நிறைய ரூட் வேர்ட்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, ரூட் வேர்ட்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதை வச்சு நிறைய வேர்ட்ஸ், அது எந்த வேர்டு இருந்தாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதே ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் அல்லது ஆஃபீஸில் ஒரு அட்வொகேட் கிட்ட போகிறீங்க, ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்கன்னா ஒரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த செஷனில் நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்ங்களே, ஒரு டாக்டர் வந்து நிறைய வேர்ட்ஸ், அதுக்கு என்னென்ன நமக்கு மீனிங் புரியாது. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு ஒரு வேர்டு அல்லது 2 வேர்டு ஒரு செஷன்லையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். இந்த செஷன்லையும் கடைசியில் ஒரு வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வேர்டு. அதுக்கு முன்னாடி இந்த இன்டெஃபினைட் ஃபார்மை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துருவோம். ஸோ இன்டெஃபினைட் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, வந்த, வருவேன், வராங்க, வந்தாங்க, வருவாங்க, விளையாடுறார், விளையாடினார், விளையாடுவார். இந்த 3 தான் இன்டெஃபினைட் ஃபார்ம். இது ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் இருக்குது. அப்போ வழங்கப்படுகிறது, வழங்கப்பட்டது, வழங்கப்படும். இதுதான் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் அவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்த்தாங்க, அவங்க பார்ப்பாங்க. இது ஆக்டிவ் வாய்ஸ். ஒரு பொருள் அவர்களால் பார்க்கப்படுகிறது, அவங்களால் பார்க்கப்பட்டது, அவங்களால் பார்க்கப்படும். இந்த 3 தான் இன்டெஃபினைட் ஃபார்ம். ஃபார்மில் வந்து இந்த பெர்ஃபெக்ட் ஃபார்ம், பெர்ஃபெக்ட் கன்ஃபியூஸ் ஃபார்ம், இதெல்லாம் வந்து யாராவது சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகிறீங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இன்னொரு 2-3 செஷன் எங்கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா சென்டென்சஸ் வந்து நீங்களே உருவாக்கிடலாம். ஸோ இன்டெஃபினைட் ஃபார்மில் ஒரு 2-3 வேர்பை வந்து இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிற வேர்டு வந்து டேக் அப்படின்னு ஒரு வெர்பை பார்த்துருக்கோம். இந்த டேக் அப்படிங்கிறத எப்படி இன்டெஃபினைட் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு, இது நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம், மனப்பாடம் பண்ணணும் நீங்கள். பட் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் நோட் புக் எடுத்து, ஒரு பேனா நோட் புக் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. டேக் அப்படிங்கிற வேர்டு வந்து டேக், டேக்ஸ், டுக், ஷல் டேக், வில் டேக், மே டேக், கேன் டேக், மஸ்ட் டேக். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸில் ஆம் டேக்கன், இஸ் டேக்கன், ஆர் டேக்கன், வாஸ் டேக்கன், வேர் டேக்கன், shall be taken, will be taken, may be taken, can be taken, must be taken. இதுதான் இன்டெஃபினைட் ஃபார்மில் வெர்பு வந்து இந்த வடிவங்களில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த விதத்துலையும் இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன செட் ஆஃப் வேர்ப் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வேர்ட்ஸ் அப்படியே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் வேறு வழி கிடையாது. இங்கிலீஷில் இன்டெஃபினைட் ஃபார்ம் சென்டென்சஸில் வெர்பு இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த பேட்டர்னை நீங்கள் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சென்டென்சஸ் டேக் அப்படிங்கிற வெர்பை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எடுக்கலாம். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ப்ரெசென்ட், இன்டெஃபினைட், ஆக்டிவ் அண்ட் பேசிவ் பார்ப்போம். ஐ டேக் இட் அப்படின்னா நான் அதை எடுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு பேசிவ் வாய்ஸ் வந்து இட் இஸ் டேக்கன் பை மீ, இவ்வளோதான். I see the birds. The birds are seen by me. ஏன்னா ஏன் ஆர் வருதுன்னா ப்ளூரல் வந்து ஆர் வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில்
எஸ் ஒரு வெர்பு கூட எஸ், அதான் டஸ் ப்ளஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுக்கிறேன். அதுதான் இங்கிலீஷ் ரூல்ஸ், அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஐ டேக் எ புக் அப்படின்னா நான் ஒரு ஒரு புத்தகத்தை எடுக்கிறேன்னு அர்த்தம். த புக் இஸ் டேக்கன் பை மீ. அப்புறம் ஐ சி த பேர்ட்ஸ் அப்படிங்கும்போது பேர்ட்ஸ் ஆர் சீன் பை மீ. இதுதான் பேசிவ் வாய்ஸ். இதுதான். இதே வந்து ஹீ லுக்ஸ் அட் மீ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குவீங்களே, லுக்ஸ் கூட வேணாம், அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். ஹீ சீஸ் த பேர்ட்ஸ் அப்படி இருந்ததுன்னா அவன் பறவைகளை பார்க்கிறான். த பேர்ட்ஸ் ஆர் சீன் பை ஹிம். அவ்வளோதான். பறவைகள் அவனால் பார்க்கப்படுகிறது. ஹிம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுனை பற்றி பேசும்போது இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இன்னும் 2 செஷன்லாம் போகும்போது இந்த ஒரு ப்ரோனவுன் சப்ஜெக்டில் என்ன ப்ரோனவுன் வரும், ஆப்ஜெக்டில் என்ன ப்ரோனவுன் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க செயலை செய்கிறவங்க, வாய்ஸை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது செயல் யாருக்கு போய் முடியுதோ அவங்க வந்து ஆப்ஜெக்ட். அதை எனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹீ சீஸ் த பேர்ட்ஸ் அப்படின்னா த பேர்ட்ஸ் ஆர் சீன் பை ஹிம். பேசிவ் வாய்ஸில் எங்கேயுமே ஒரு வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் வரும். இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி பாஸ்ட் டென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஐ டுக் அ புக் அப்படிங்கும்போது நான் அந்த புத்தகத்தை எடுத்தேன். த புக் வாஸ் டேக்கன் பை மீ. வாஸ் டேக்கன், அதாவது டுக் அப்படிங்கிறது வாஸ் டேக்கன் மாறுது. அதே புக்குங்கிறது ப்ளூரல் ஆச்சு, புக்ஸ்னு இருந்ததுன்னா வேர் டேக்கன் இருக்கும். ஏன்னா அந்த எங்கே வேர் வரும், எங்கே ஆர் வரும், இது தனியே இன்னும் இப்போ இந்த இன்டெஃபினிட் ஃபார்ம் பெர்ஃபெக்ட் ஃபார்ம் முடிச்சுட்டு இன்டெஃபினிட் ஃபார்ம் கண்டினியூஸ் ஃபார்மையும் முடிச்சுட்டு அது தனியாக ஒரு செஷன் அது சொல்லித்தரேன் நான். அது அதுவும் புரிஞ்சிக்க முடியாத விஷயம்லாம் கிடையாது. இதை வந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஐ சி த பேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸில் இன்டெஃபினிட் ஃபார்ம் சென்டென்ஸு. த பேர்ட்ஸ் ஆர் சீன் பை மீ அப்படிங்கிறது பேசிவ் வாய்ஸ். ஐ சா த பேர்ட்ஸ், நான் பறவைகளை பார்த்தேன். த பேர்ட்ஸ் வேர் சீன் பை மீ, அந்த பறவைகள் என்னால் பார்க்கப்பட்டன. ஐ வில் சி த பேர்ட்ஸ் ஃபியூச்சர் டென்ஸு. த பேர்ட்ஸ் வில் பி சீன் பை மீ. இவ்வளோதான். இந்த 3 டைப் சென்டென்சஸ் இவ்வளோதான். இப்போ இதுதான் 3 அப்படின்னா இல்லை, இது இப்போ ஐங்கிறதும் பேர்ட்ஸ் 2 தான் சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக வச்சுருக்கேன். இதுலேயே ஹீ ஷீ இட் தே வச்சுன்னு என்ன இதெல்லாமே வந்து நிறைய சென்டென்சஸ் நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போதைக்கு இந்த சென்டென்சஸ் பற்றி பார்த்தோம்னா இது போகுது. அடுத்து வந்து வெக்காபுலரி ஒன்று சொல்கிறேன், சைடில் இன்னொரு வெக்காபுலரி. இப்போ இந்த சென்டென்சஸில் இதுவுமே நிறைய சென்டென்சஸ் நம்ம ஃபியூச்சரில் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 3 வேர்ட் 4 வேர்ட் இருக்கிற சென்டென்ஸ் தான் இப்போ பார்த்துருக்கோம். ஃபியூச்சரில் நிறைய சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லாமல் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஸோ அது வந்து இந்த சென்டென்சஸ் இது போதும். 3 சென்டென்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது போதும். ப்ளஸ் வெர்போட டைப் எப்படி இருக்குங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வேர்ப் எந்த டைப் வேர்ப் எங்கே யூஸ் ஆகுறது நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போ வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட் இப்போ அட்வொகேட் கிட்ட போனால் ஒரு மாதிரி லாங்குவேஜ் இருக்கும், டாக்டர் போனால் ஒரு விதமான லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் நிறைய வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவார். எனோரெக்சியா, அனால்ஜெசிக், இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவார். அதில் நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸும் தெரிஞ்சு வச்சுருக்கணும், லா டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு லா அதுவும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எங்கே போனாலும் நீங்கள் பேசணும், எங்கே போனாலும் யார் பேசினாலும் உங்களுக்கு மீனிங் புரியணும். நீங்களும் எல்லா வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணணும். இது இன்னொரு இலக்கு வெக்காபுலரி பொறுத்தளவில். ஸோ இந்த போஸ்ட்டில் அல்ஜெசிக் அப்படிங்கிற ஒரு வேர்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அல்ஜெசிக் அப்படின்னா ரிலேட்டட் டு பெயின், அதாவது வலி சம்மந்தமான ஒரு வேர்டு. இந்த அல்ஜெசிக் வந்து பெயின், அதாவது வலி சம்மந்தமான ஒரு வேர்டு. ஒரு வேர்டோட சஃபிக்ஸாக ஆல்ஜியான்னு ஒரு ALGIA, இதை புரிஞ்சுக்கோங்க. ஆல்ஜியான்னு வந்துச்சுன்னா இப்போ மயால்ஜியா அப்படின்னா MYALGIA, மயால்ஜியா அப்படின்னா மசில் பெயின், உடம்பு வலி. ஆர்த்ரால்ஜியா அப்படின்னா மூட்டு வலி. கேஸ்ட்ரால்ஜியா அப்படின்னா அதாவது கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கேஸ்ட்ரால்ஜியானா வயிற்று வலி. செஃபால்ஜியான்னு ஒன்று இருக்குது. செஃபா அப்படிங்கிறது கூட ஒரு ரூட் வேர்டு தான். இப்போ எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், ஹைட்ரோசெஃபாலிக் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ செஃபா அப்படின்னா ரிலேட்டட் டு ஹெட், தலைக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ செஃபால்ஜி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஹெட் ஏக்கு. இப்போ ஆல்ஜியா எங்கே வந்தாலும் அது வலி சம்மந்தமாக இருக்கும். அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு. அட்வொகேட்ஸ் எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் ஒரு போஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த செஷனில் இன்டெஃபினிட் ஃபார்மை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இன்னும் ஃபியூச்சரில் இந்த நிறையா சென்டென்சஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ப்ளஸ் ஒரு வெக்காபுலரி உங்களுக்கு வேர்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸு நான் அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த போஸ்ட்டில் அல்ஜியா, ALGIA அப்படிங்கிற ஒரு வேர்ட், அல்ஜியாங்கிறது அல்ஜெசிக் அப்படின்னா பெயின், ரிலேட்டட் டு பெயின், வலி சம்பந்தமான எல்லா வேர்ட்லையுமே வந்து ஆல்ஜியா அப்படின்னு ஒரு ஆர்த்ரால்ஜியா, செஃபால்ஜியா, கேஸ்ட்ரால்ஜியா, மயால்ஜியான்னு வந்து ஆல்ஜியான்னு வர்ற மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே வலி சம்மந்தமான வேர்ட்ஸ். இது மாதிரி இன்னும் நிறைய நம்மளுக்கு வெக்காபுலரி வந்து வேர்ட் பவரை ஈஸியாக எப்படி வேர்ட் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறது இதெல்லாமே நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்லித்தரேன். இந்த போஸ்ட் இதோட முடிச்சுக்குவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட். ஸோ
இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். இன்னொரு போஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.